தமிழ்நாடு சட்டசபையின் வரலாறு நூற்றாண்டை கடந்து நிற்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அதன் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சட்டசபைக்கு இதுவரை பெண் செயலாளர் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தமிழக சட்டசபையின் முதன்மைச் செயலாளராக பல ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த கே. சீனிவாசன் நேற்று காலையில் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் அளித்தார். சீனிவாசனின் பணி ஓய்வை தொடர்ந்து அடுத்த செயலாளராக ஆர். சாந்தியை நியமிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நேற்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அவரை செயலாளராக நியமிப்பதற்கான அதிகாரப்பூர்வமான உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை செயலாளராக சாந்தி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு சட்டசபையின் முதல் பெண் செயலாளராக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார்.